ஏஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நடக்க போகிற ஐசிசி T20 வேர்ல்ட் கப்பில் சூப்பர் 8ல் வந்துட்டு 8 டீம் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதை வந்து 2 குரூப்பாக பிரிச்சிருந்தாங்க. அது வந்து நம்ம லேட்டராக அந்த வீடியோவே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அந்த குரூப்பில் வந்து மேட்சஸ் ஷெட்யூல் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மேட்சஸ்லாம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸோடு பார்ப்போம். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் கூட கைஸ். ஸோ ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அண்டர் டாக்ஸ் டீம் தான் சொல்லுவேன். பவுலிங்கில் செம்ம வெயிட்டு, பேட்டிங்கில் கொஞ்சம் வீக்லிங் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். யாராவது ஓப்பனிங்கில் ஃபயர் ஆனாங்கன்னா ஃபினிஷரில் யாராவது ஒருத்திங்க மட்டும் அடித்து கொடுக்குறாங்க. மற்றளவுக்கு பெருசாக யாருமே அந்தளவுக்கு பெருசாலாம் நாக்காட வைக்கிறாங்க. ஸோ இப்போ பிக் டீம் இவங்க விளாண்ட குரூப்பில் வந்து நியூசிலாண்டு அடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. மிச்சம் இருக்க 2 டீம் மொக்கையான டீம், அதனால் தப்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் சூப்பர் 8லேயே குவாலிஃபை ஆனாங்கன்னு சொல்லலாம் ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும். ஸோ இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல பிளேயர்ஸ் இருக்கிற டீம் தான் ஆப்கானிஸ்தான். ஸோ இவங்க வந்து நம்மளை இந்தியாவை சோக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது மற்றும் ஆஸ்திரேலியாவும் சோக் பண்ண வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் மிஸ் ஆச்சு, இந்த வருஷம் மிஸ் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்குறீங்கன்னா, ஸோ மேட்சஸ் ஷெட்யூலை பற்றி பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜூன் 19 ஆரம்பிக்குது கைஸ். ஃபஸ்ட் எடுத்தோன்னே USA சவுத் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ், அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் இந்தியா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வர்சஸ் பங்களாதேஷ். அதுக்கப்புறம் ஃபிக்சர் யாருக்குன்னா இங்கிலாந்துக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும், வெஸ்ட் இண்டீஸ் USA, இந்தியா பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா USA வர்சஸ் இங்கிலாந்து. இதில் வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ். இவங்களுக்கெல்லாம் மேட்சஸ் ஷெட்யூலாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கு பொறுத்த வரைக்கும் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியான டீம்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் தான் ஆப்போனன்ட்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் மஸ்ட்டாக செமிஃபைனலில் குவாலிஃபை ஆக வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் டேபிள் பார்த்தீங்கன்னா USA தவிர மிச்சிருக்க 3 டீமும் செம்மையான டீம் தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் T20ன்னு வந்ததுனால வேறு மாதிரி டீம் தான். ஸோ இங்கிலாண்டும் நல்ல டீம் வச்சுருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்காவும் நல்ல டீம் வச்சுருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் இந்த மாதிரி இதில் போகும்போது தான் அவங்க வந்து நாக் அவுட் ஆகி வெளியே வருவாங்க. ஸோ இந்த வருஷமாவது கப் அடிப்பாங்களா இல்லையானா பார்த்துருவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்சப்படிலாம் பை கைஸ்.